ஆனால் கபிரியேல் தூதர் சொன்ன உடனே இது எங்கனமாகும், நானும் கணவனை அறியேனே என்று சொன்ன உடனே இது பரிசுத்த ஆவியினால் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தாய் மரியாள் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்காம, இதோ மது அடிமை, மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளுடைய சித்தத்தை அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கும் அவருடைய சித்தத்தை நமக்கும் வெளிப்படுத்தி அவருடைய காரியத்தை குறித்து நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம், என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம், அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் காலம் தாழ்த்துகிறோம், நாம் காரணம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது, குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது, ஒரு தந்தைக்குரிய பொறுப்பு இருக்கிறது, அதை நான் முடித்து விட்டு வருகிறேன், இதை நான் முடித்து விட்டு வருகிறேன் என்று நாம் காலம் தாழ்த்துகிறோமே ஒழிய ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அப்படியே அச்சு பிசகாமல் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அந்த உள்ளம் நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். முதல்ல எதுக்கு வந்தோன்னு நமக்கு தெரியுமா? ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வரும் பொழுது ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். யாரையும் நோக்கம் இல்லாமல் அனுப்பல, யாரையும் நோக்கம் இல்லாமல் அனுப்பல. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாள் வரும், அப்போ நான் திரும்பி போயிடுவேன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல பிரியமானவர்களே, எல்லோருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த உலகத்திலே அனுப்பியதுடைய நோக்கமே இந்த உலகின் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து மக்களை விடுவித்து, உலக மக்கள் எல்லாரையும் விடுவித்து அவர்களை எல்லாரையும் பிதாவோடு ஒப்புரவாக்கணும். முதலில் வந்த நோக்கம் இஸ்ரேல் மக்களை மீட்க அவர் வந்தார். இஸ்ரேல் மக்களை மீட்க பிதாவானவர் அவரை அனுப்பினார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலே அந்த மீட்பானது நமக்கும் பகிரப்பட்டது, நமக்கும் கொடுக்கப்பட்டது. ஆக எப்படியோ அவர் மக்களை மீட்டு, உலகின் பாவத்திலிருந்து மீட்டு பிதாவோடு ஒப்புரவாக்க அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை அவர் சரியாக நிறைவேற்றினார். நான் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று அவர் விவிலியத்தில் சொல்லுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அதே போலதான் நம் ஒவ்வொருவருக்கும் நோக்கம் இருக்கிறது. கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஜெபத்துல கேளுங்க. ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக என்ன இந்த உலகத்திற்கு அனுப்பினீர் என்று கேளுங்க. ஒன்று தெரியுமா? இந்த உலகத்தில் இருந்து நாம் திரும்ப போகும் பொழுது நம்மை ஒரு தூதர் சந்திப்பார். எல்லாரையும் ஒரு தூதர் சந்திப்பார். அந்த தூதர் கேட்கிற முதல் கேள்வி, ஆண்டவருடைய சித்தத்தை செய்துவிட்டு வந்தாயா, நிறைவேற்றிவிட்டு வந்தாயா? இந்த கேள்வி ஒவ்வொருவரை பார்த்து கேட்கப்படும். இனி பொய் சாக்கு சொல்ல இடமில்லை. எனக்கு தெரியாது, இந்த காரியம் எனக்கு தெரியாது என்று நீங்கள் சாக்கு சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இன்று உங்களை அடைந்து விட்டது. நீங்கள் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எதற்காய் வந்தேன் என்ற என்னுடைய இந்த உலகின் பிறப்பினுடைய நோக்கம் எனக்கு தெரியும். அதை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அது என்னவென்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறார். அவர் வெளிப்படுத்துவார். அதை வெளிப்படுத்தாமல் அவர் போக மாட்டார். ஏனெனில் அந்த சித்தத்தை நீங்கள் அறிந்து அந்த சித்தத்தை முடித்து விட்டு தான் நீங்க போகணும். அதை முடிக்காமல் போனால் அந்தோ பரிதாபம். எதற்காய் வந்தோமோ அந்த வேலையை செய்யாம சும்மா திரும்பி போனோம்னா என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கை என்ன? உலக வாழ்க்கையினுடைய கோல் என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. வாழ்ந்த வாழ்க்கை வீணாய் போய்விடும். பிரியமானவர்கள், எச்சரிக்கையாய் இருங்கள். இன்று ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து நம்மோடு பேசுகிறார். நாம் அதனுடைய நோக்கத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நீங்க கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஜெபிங்க, குடும்ப ஜெபத்துல ஜெபிங்க,
திருப்பலிக்கு ஆலயத்திற்கு வரும்போது திவ்யனக்கண்ணை முன்பாக அமர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். என்ன நோக்கத்திற்காக நான் உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினேன் என்று ஆண்டவர் தரிசனம் மூலமாய் பேசுவார், கனவின் மூலமாய் பேசுவார், இறை வார்த்தை மூலமாய் பேசுவார். எப்படியாவது அவர் சொல்ல வேண்டியதை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். முயற்சி செய்து பாருங்க. லட்சியமா இருந்துடாதீங்க. எவ்வளவு வயது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு வயதுல இருக்கீங்கன்னு தெரியாது. சின்ன பிள்ளைகளா இருந்தா தப்பித்துக் கொண்டீர்கள். நடு வயதா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ அறிந்து கொள்ளணும். வந்ததுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆக சிலுவையில் ஆண்டவர் உதித்த அந்த 3வது வார்த்தை தன் தாயை மகனிடத்துல, தன் சீடனிடத்தில் ஒப்படைக்கிறார். இப்படியாக இந்த உலகத்தில் நமக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது அல்லவா? நாம் செய்கிறோமா? நாம் அதை செய்கிறோமா? நம்மில் எத்தனை பேர் நம் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கனத்தை, அவள் கொடுக்க வேண்டிய மதிப்பை, அவள் கொடுக்க வேண்டிய மரியாதையை, அவள் கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்காமல், என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளைகள் என்று சொல்லி தாயை உதறிவிட்டு, தந்தையை உதறிவிட்டு, அவளை கவனிக்காமல், அவளுக்கு வேண்டிய காரியங்களை செய்யாமல் எத்தனை பேர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?